ரெண்டு சமூகம் குறிப்பிட்டு சொல்ல போனால் ஓப்பனாக சொல்லணும்னா வெங்கடேச பண்ணையாரோடைய கேரக்டரையும் அண்ணன் பசுபதி பாண்டியனோட கேரக்டரையும் வந்து காட்டுறாப்புல. இந்த ரெண்டு கேரக்டரில் பசுபதி பாண்டியன் அவர்களை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களுக்கும் சுயசாதி பற்றி இருக்கு, அதை கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்களும் படத்தில் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? மாரி செல்வராஜ் அவரோட சொந்த சமூகத்தை வந்து நல்லா காட்டிட்டாரு, இன்னொரு சமூகத்தை வந்து குறைச்சி காட்டிட்டாரு, அப்படிலாம் இல்லவே இல்லை. முதல்ல கதையோட கருவை புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு சினிமா மட்டுமே வந்து எல்லாத்தையும் மாத்திராது. சினிமா மட்டுமே சமூகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் வந்து புரட்டி போட்டுருமான்னா முடியாது. ஆனா ஒரு கருவியா இருக்கும். அது ஒரு கருவி, அது ஒரு டூல் தானே. அந்த டூலை மாரி செல்வராஜ் அவர் பட்ட வழிகள்ல இருந்து தன்னோட கோபத்தை ஃபுல்லா ஒரு ஆர்ட்டா மாத்தி படமா எடுக்கிறாரு. அந்த படத்துல அவர் என்ன சொல்லணுங்கிறத நீங்க எப்படி தீர்மானிப்பீங்க? ஆனா அவங்களுக்கு பாதிச்சிருச்சு. எங்க பாதிச்சிச்சு? யார பாதிச்சு? அவங்க மனசை சம்பந்தப்பட்ட வெங்கடேச பண்ணையாரோட குடும்பம் இது வரைக்கும் இது சம்பந்தமா ஏதாவது பேசியிருக்காங்களா? சாதியை எதிர்த்து சாதி வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு டைரக்டரை சாதி பின்னணி உள்ள படங்களை எடுக்கிறாரு. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான். அப்ப அதுக்கு முன்னாடி சாதி இல்லையா? உங்களை எப்படி பேசணும்னா, அடிபட்டு இருக்கிறவனை வந்து அடிக்கிற மாதிரியே காட்டிட்டு இருக்கணும். அந்த அடிக்கிறவன் யாரா இருந்தா இவங்க சமூகத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க. அதை மட்டும் நீங்க ரசிப்பீங்க. அடிபட்டவன் தன்னோட வழியை வந்து என் பக்கமும் உள்ள நியாயத்தை நான் பேசணும்னு வந்தா என்ன வந்து நீங்க சாதி முத்திரை குத்தி ஒதுக்க பாக்குறதுக்குல அது அயோக்கியத்தனம். இவங்களுக்கு எந்த வரலாறும் தெரியாதுங்க, எந்த வரலாறும் தெரியாது. தனக்கு கொடுக்கப்பட்ட வேலை இருக்கு இந்த சமூகத்துல, சாதியால இவங்களை வந்து பிளவுபடுத்த வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணாதான் இவங்களுக்கு வயிற்று நிரப்ப முடியும். மாரி செல்வராஜ், பாரஞ்சித் இவங்களெல்லாம் வந்து எப்பவும் சமூகத்தை எதிரியாவே காட்டிட்டு இருக்கணும். அப்பதான் இவனுக்கு கல்லா கட்டும். பரிநாடார் மாதிரி ஆட்களுக்கு அப்பதான் கல்லா கட்டும். இது வந்து சமூகத்துல வந்து இந்த நபர்கள்லாம் புறக்கணிக்கப்பட்ட நபர்கள். ஹரிநாடாரு இந்தியா விட்டு வெளியில போனா நம்மளை இந்தியனா பார்ப்பான். இந்தியாவுக்கு உள்ள வந்துட்டா நம்மளை எப்படி பார்ப்பான்? தமிழனா பார்க்கறான். தமிழனா உள்ள வந்துட்டா நம்ம இந்த மாவட்டத்துக்காரன் இந்த சாதிக்காரனா பார்க்கறோம். இந்த சாதிக்காரனா உள்ள போனா அந்த சாதிக்குள்ள கிளைகளை வச்சிருக்கான். மாரி செல்வராஜ், பாரஞ்சித் படங்கள்ல அவங்களுக்கான ஒரு சுதந்திரம் இருக்கு, வழிகளை காட்டுறதுன்னு ஒன்று இருக்கு. அப்படி அவங்களுடைய கருத்துக்களை பேசுறதுக்கான தளமாக இருக்கு. அது சமூக சமத்துவம் பேசுறது, அதுக்கான ஒரு சுதந்திரம் இருக்கு. இதே பார்வையை தான் மோகன்ஜி உள்ளிட்ட ஒரு படங்களுக்கும் நீங்க பார்ப்பீங்களா? இல்லங்க, அவங்களும் படைப்பாளிகள் தான், அவங்களும் இயக்குனர்கள் தான். ஆமா, நம்மலாம் வந்து மோகன்ஜி எல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. காரணம் என்னன்னா, நாம போற பாதை வந்து சமத்துவத்துக்கான பாதை. நான் எங்கேயும் என்னோட சாதியை வந்து நீங்க உங்களுக்கான வழிகள்னு சொல்றீங்க, அவங்க அவங்களுக்கான வழிகள்னு சொல்லுவாங்கல்ல. சாதியை ஒழிப்ப பேசுறோம். நம்ம சாதியை ஒழிப்ப பேசக்கூடியவன் வந்து சுயசாதி பெருமை பேசுறவனை கண்டா எப்படி பார்ப்பான்? மேல மேல போகணும், அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். அப்பதான் நாமெல்லாம் இங்க ஒரு ஆளாவே தெரியும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஊடக பொறுப்பாளர் திரு சேர்முதுரை அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற பைசன் பட விவகாரம் குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தோழர். பைசன் படம் வெளியானதிலிருந்து ஒரு பக்கம் பெரும் ஆதரவு மக்கள் மத்தியில். மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு ஒரு சமத்துவத்திற்கான ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் பேசப்பட்டாலும் கூட, இன்னொரு பக்கம் ஒரு சாரர் அதை எதிர்த்துக்கிட்டும் வராங்க. நம்ம அந்த எதிர்ப்புகளுக்குள்ளெல்லாம் உள்ளார்ந்து போகிறதுக்கு முன்னாடி படத்தில் என்னென்ன விஷயங்கள் எப்படி காட்டப்பட்டிருக்கிறது, மக்கள் மத்தியில் எப்படி போய் சேர்க்கப்பட்டிருக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய பார்வையிலிருந்து? பைசன் உண்மையாகவே ஒரு சமத்துவத்தை நோக்கி மாரி செல்வராஜ் வந்து தொடர்ந்து அவருடைய படங்களில் சாதிக்கு எதிராக, சாதிய மனநிலைக்கு எதிரான ஒரு கருத்தை தான் விதைச்சிட்டு இருக்கிறாரு. அந்த வகையில் பைசன் வந்து அவருக்கு ஒரு முக்கியமான திரைப்படமாக மாறி இருக்கு. அவர் என்ன நோக்கத்துக்காக அந்த படத்தை எடுத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறியிருக்கு. குறைந்தபட்சம் அவர் விரும்பின அந்த ஒரு 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 எல்லை இருக்கும். இப்படி ஒரு பிரச்சனைகளை நம்ம பேசுகிறோம், அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும், அதுக்கான நாம் திரை வழியாக ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு அவர் எடுத்த முயற்சி உண்மையாகவே வெற்றி அடைஞ்சிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். பைசன் திரைப்படம் சமத்துவத்தை நோக்கி தான் உண்மையாகவே எடுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து வெற்றியும் பெற்றிருக்கு. நீங்கள் தென் மாவட்டத்தை சார்ந்த நபருங்கிறதுனால நான் அதை என்னால் உணர முடியுது.
உண்மையாகவே பைசன் படம் வந்து அங்கே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு. இல்லை அவங்க இப்போ சமூகம் சார்ந்த அந்த தலைவரை மட்டும் தூக்கி பிடிச்சு காட்டியிருக்கிறாங்க, மற்ற சமூகத்தை வந்து கொஞ்சம் டவுன் அது பண்ணாங்க வந்து அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க. அப்படி இல்லை. அது வந்து திட்டமிட்டு சும்மா, அதாவது வீணா போனவெல்லாம் பேசுகிற வார்த்தை அது அப்படி இல்லை. படம் நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா அந்த வரலாற்று பின்னணியோடு அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் அதாவது தொடர்ந்து 2 சமூகத்துக்குள்ளே, குறிப்பிட்டு சொல்லப்போனால் அங்கே ஒரு 3 சமூகத்துக்குள்ளே ஒரு என்ன எதுக்குன்னே தெரியாமல் காலங்காலமாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுது யாருக்கும் தெரியாது. ஓகே ஓகே. நானும் எனக்கும் ஒரு 37 வயசாகுது. அந்த ஊர்லேருந்து தான் திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து தான் நம்மளும் வந்திருக்கோம். இப்போ வரைக்கும் அந்த பகை இருக்கானா இருக்கு. இது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, ஏன் ஆரம்பிச்சிச்சு, எதுக்காக இப்போ வரைக்கும் தொடருது, இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷனும் கையில் கத்தி எடுக்கிற அளவுக்கு அது எப்படி மாறுது, அந்த உளவியலாக அப்படி எப்படி மாற்றுறானுங்க அப்படிங்கிறது பெரிய அரசியல். அப்போ அந்த பகை உணர்வை வந்து குறைக்கிற, பெருசாக சூடாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் தண்ணி ஊற்றி அணைக்கிற வேலையை மாரி செல்வராஜோட பைசன் படம் பண்ணியிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். 2 சமூகம் குறிப்பிட்டு சொல்லப்போனால், ஓப்பனாக சொல்லணும்னா வெங்கடேச பண்ணையாரோடைய கேரக்டரையும் அண்ணன் பசுபதி பாண்டியனோட கேரக்டரையும் வந்து காட்டுறாப்புல. அந்த 2 கேரக்டரில் இந்த பசுபதி பாண்டியன் அவர்களை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களுக்கும் சுயசாதி பற்றி இருக்குது, அதை கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்களும் படத்தில் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்போ மாரி செல்வராஜ் அவரோட சொந்த சமூகத்தை வந்து நல்லா காட்டிட்டாரு, இன்னொரு சமூகத்தை வந்து குறைச்சி காட்டிட்டாரு, அப்படிலாம் இல்லவே இல்லை. அந்த வெங்கடேச பண்ணையாரோட கேரக்டரையுமே வந்து அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஈரத்தன்மை, அதை வந்து ஒரு விளையாட்டு வீரன், அதாவது 2 சமூகத்துக்குள்ள பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையால ஒரு தனிப்பட்ட இன்னொரு அந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தனோட தனிப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு பாதிப்பு உள்ளாகுது, அவருடைய லட்சியம், அவருடைய பயணம், அதுலலாம் வந்து இந்த சாதி வந்து எவ்வளவு தடையா இருக்கு அப்படிங்கிறத வந்து ரொம்ப நுணுக்கமா அந்த அரசியல பேசி இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்காரு. ஆக்சுவலா வெங்கடேச பண்ணையார் தரப்புல இருந்தும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த பையனுக்கு வந்து கை கொடுத்து தூக்கி விடுற மாதிரி தான் கதையை வரும். ஆமா ஆமா, உண்மை அதானே. இப்போ மனத்தி கணேசன்ங்கிற ஒரு விளையாட்டு வீரரோட கதையை எடுத்து அந்த அந்த அவருக்கு பின்னாடி நடந்த அந்த அரசியல் ரீதியான விஷயத்தெல்லாம் தென் மாவட்டங்களில் நடந்த அந்த பிரச்சனைகளை பேசுறது இருக்குல்ல, அது ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரு. அதை ரொம்ப நேர்த்தியா எந்த பக்கமும் பாதிப்பு இல்லாமல், மாற்று சமூகத்துக்காரனும் வந்து இவரை வந்து கொண்டாடுற அளவுக்கு தான் படம் வந்திருக்கே தவிர எந்த இடத்துலையுமே வந்து தான் அடையாளப்படுத்தப்படக்கூடிய அந்த சமூகத்தை தூக்கியோ இன்னொரு சமூகத்தை குறைச்சியோ வந்து அவர் படம் எடுக்கல. அப்படி படம் எடுத்ததா இல்ல, அதுல மெயின் குற்றச்சாட்டா இப்போ ஹரிநாடார் அவர்கள் தான் தன்னுடைய வீடியோ பதிவுல இதை சொல்றாரு. மெயின் குற்றச்சாட்டா சொல்றது என்னன்னா, ஓகே நீங்க உங்க தரப்புல இருக்கிற தலைவர் பண்ணது இது எல்லாத்தையும் தூக்கி வச்சு படம் எடுக்குன்னா நீங்க அதை பண்ணுங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு. இப்போ இந்த பக்கம் வெங்கடேச பண்ணையாரை காட்டுறீங்கன்னா நீங்க படத்துல அவர் தரப்புல என்னென்ன இழப்புகள் ஏற்பட்டிருக்கு, அவங்க எந்தெந்த வகையில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றத முதல்ல அவங்க தரப்புல போய் விசாரிச்சிங்களா, அதெல்லாம் கேட்டு தரவுகளை வாங்குனீங்களா, அதை படத்துல காட்டுனீங்களான்னு கேட்டா இல்லைன்றாருல்ல. முதல்ல கதையோட கருவை புரிஞ்சுக்கிட்டுங்க. ஒரு சினிமா மட்டுமே வந்து எல்லாத்தையும் மாத்திராது. சினிமா மட்டுமே சமூகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் வந்து புரட்டி போட்டுருமான்னா முடியாது. ஆனா ஒரு கருவியா இருக்கும், அது ஒரு கருவி, அது ஒரு டூல் தானே. அந்த டூலை மாரி செல்வராஜ் அவருக்கு ஒரு கடந்து வந்த பாதைன்னு ஒன்று இருக்கு. அவர் பட்ட வழிகள்ல இருந்து தன்னோட அவர் கோபத்தை ஃபுல்லா ஒரு ஆர்ட்டா மாத்தி படமா எடுக்கிறாரு. அந்த படத்துல அவர் என்ன சொல்லணுங்கிறத நீங்க எப்படி தீர்மானிப்பீங்க? அதை தீர்மானிக்கிற ரைட்ஸ் உங்களுக்கு யாரு கொடுத்தா? ஆனா அவங்களுக்கு பாதிச்சிருச்சு. எங்க பாதிச்சிச்சு? யாரை பாதிச்சு? அவங்க மனசை சம்பந்தப்பட்ட வெங்கடேச பண்ணையாரோட குடும்பம் இது வரைக்கும் இது சம்பந்தமா ஏதாவது பேசியிருக்காங்களா? இல்ல. வீணா போனவன், விளம்பரம் இல்லாதவன், தன்னை விளம்பரப்படுத்திக்கணுங்கிறதுக்காக இதை ஒரு பிரச்சனையா கையில எடுத்துக்கிட்டு யாரெல்லாம் பேசுறா? ஹரிநாடார் வந்து அந்த சமூகத்தால புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர். நாடார் சமூகத்துல எவ்வளோ நல்ல மனிதர்கள் வாழ்ந்து மறைஞ்ச ஒரு சமூகம் அது. ஐயா காமராஜர் மாதிரியான தலைவர்களை வந்து தனக்கு பின்னாடி அடையாளமா போட்டுக்கிட்ட உனக்கு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம்? தான் சொந்த சமூகத்தை எந்த வகையில எல்லாம் முன்னேற்றணும்? அறிவால முன்னேற்றணும், பொருளாதாரத்தில் முன்னேற்றணும், சமூக அங்கீகாரத்தில் அரசியல் ரீதியாக அவங்கள ஒரு இடத்துக்கு கொண்டு வரதுக்கு நீ வந்து என்னைக்காவது இந்த ஹரிநாடார் மாதிரி ஆட்கள்லாம் வந்து தனக்கான இடஒதுக்கீடுக்காக எங்கேயாவது கொடி பிடிச்சி போராட்டம் பண்ணியிருக்கானா? இவனுக்கு பிரச்சனையே என்னன்னா, பாரஞ்சித், மாரி செல்வராஜ் இந்த மாதிரி நபர்கள் வந்து புதுசாக அங்கே உள்ள வழியை சொல்லும்போது என் வழியை நான் சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையாங்க? ஆனா இப்போ நாங்க ஒரு மாதிரி சகோதரத்துவமா பழகிட்டு இருக்கோம். மாற்று சமூகம், இப்போ நாடார் சமூகமாக இருக்கட்டும், மாற்று சமூகமாக இருக்கட்டும், ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்கோம். நீங்க இப்ப திடீர்னு அப்ப நடந்ததை கொண்டுட்டு வரேன்ற வழியில இப்ப நீங்க வந்து ஒரு சாதி பிரச்சனையெல்லாம் உருவாக்குறீங்க. நீங்க வந்து ஒரு ஒரு வெறுப்பை கிளப்புறீங்க உங்களுடைய படத்தின் மூலமாக தானே குற்றச்சாட்டை வைக்கிறாங்க.
இவங்க வைப்பாங்க, இவங்களுக்கு அதுதான் பொழப்புன்றேன். ம். இவங்களுக்கு இதை பேச சாதி வெறி இருக்குன்றாரு படத்துல. ஆமா, சாதி வெறி இருக்க போய் தான் ஹரிநாடர் மாதிரி ஆட்கள் சாதிக்கு எதிரான படங்களை சாதி படமா முத்திர குத்துறாங்க. சாதியை எதிர்த்து சாதி வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு டைரக்டரை சாதி பின்னணி உள்ள படங்களை எடுக்கிறாரு. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான். அப்ப அதுக்கு முன்னாடி சாதி இல்லையா? இப்போ உங்களை எப்படி பேசணும்னா, அடிபட்டு இருக்கிறவனை வந்து அடிக்கிற மாதிரியே காட்டிட்டு இருக்கணும். அந்த அடிக்கிறவன் யாரா இருந்தா இவங்க சமூகத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க. அப்ப அதை மட்டும் நீங்க ரசிப்பீங்க. அடிபட்டவன் தன்னோட வழியை வந்து என் பக்கமும் உள்ள நியாயத்தை நான் பேசணும்னு வந்தா என்னை வந்து நீங்க சாதி முத்திரை குத்தி ஒதுக்க பாக்குறது இருக்குல்ல, அது அயோக்கியத்தனம். இப்ப ஹரிநாடாரு அப்புறம் இன்னும் 1-2 பேர் அலைகிறான் சாதி பேரை சொல்லிட்டு. சாதி பேரை இவனுங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த சமூகத்துல அண்ணன் தம்பியா தான் அவ்வளவு பேரும் பழகுறான். அவ்வளவு பேரும் உண்மையாவே அவ்வளவு பேரும் பழகுறான். சாதிக்கு 4 பேர் இருப்பான். சாதிக்கு 4 பேர் வந்து இப்படி சாதி பேரை சொல்லி இளைஞர்களை ஒன்று திரட்டி அதன் மூலமா அவங்களுக்கு ஒரு அரசியல் லாபம் இருக்கு, அதன் மூலமா அவங்களுக்கு ஒரு பொருளாதார லாபம் இருக்கு. அதெல்லாம் நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தா இது வந்து எல்லாம் ஒரு இடத்துல வந்து குவியும். பார்ப்பனிய சிந்தனைக்கு கீழே வந்து குவியும். இந்த பார்ப்பனிய சிந்தனை எங்க இருந்து விதைக்கப்படுது? அப்ப பார்ப்பனிய சிந்தனைக்கு எதிராக உள்ள படம் எடுக்கிற இப்ப மாரி செல்வராஜ், பாரஞ்சித்து, வெற்றிமாறன், இந்த மாதிரி டைரக்டர்களை வந்து சமூகத்தில் வந்து அடையாளப்படுத்துறது. இவங்கெல்லாம் வந்து சாதி வெறியை தூண்டுறாங்க. சாதி வெறியை குறைக்கிறதுக்கு தான் இவங்க. நீங்க படத்தை பார்த்துருக்கே மாட்டானோ, சொல்ல போனா படத்தை பார்த்துருக்கே மாட்டானோ. எவ்வளோ படம் பார்த்துட்டு வந்து தான் பேச சொல்லலாங்க. படம் பார்த்தா நீ வந்து படத்துல அப்ப வெங்கடேச பண்ணையாரோட கேரக்டரை எவ்வளவு நல்லபடியா காட்டியிருக்காரு, அப்ப அதை பாராட்டணும்ல. ஏன் அதை விடுங்க, வெங்கடேச பண்ணையார் மட்டும்தான் அந்த சமூகத்துக்கு அடையாளமா? நான் கேட்குறேன், நாடார் சமூகத்துக்கு வெங்கடேச பண்ணையார் மட்டும்தான் அடையாளமா? அந்த மனத்தி கணேசன்கிற அந்த 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 விளையாட்டு வீரருக்கு கூட உறுதுணையா இருந்து அவரை வந்து மேல தூக்கி வந்த அந்த பிடி வாத்தியார் தங்கராஜ், அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர் இல்லையா? இப்ப அந்த வகையில நல்லா தானே காட்டியிருக்கிறாங்க. ஆமா, இப்ப நீங்க அவரையும் தான் பார்க்கணும்ல, அவரையும் தானே பார்க்கணும். அந்த படத்திலே வெங்கடேச பண்ணையாரோட கேரக்டர்ல வரக்கூடிய கந்தசாமிங்கிற கேரக்டர்ல வரக்கூடிய நபர் வந்து சொல்றாரு, இந்த பகை எப்போ வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இவங்களுக்கு எந்த வரலாறும் தெரியாதுங்க, எந்த வரலாறும் தெரியாது. தனக்கு கொடுக்கப்பட்ட வேலை இருக்கு இந்த சமூகத்துல, சாதியால இவங்களை வந்து பிளவுபடுத்த வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணாதான் இவங்களுக்கு வயிற்று நிரப்ப முடியும். உண்மையை நீங்க சொல்றதா இருந்தா முழுசா சொல்லணும். இப்போ இந்த பக்கம் மட்டும் ஏதோ நாங்களாம் வந்து ஒரு கூலிப்படையா இருந்த மாதிரியும் காவல்துறையினால சுட்டுக் கொல்லப்பட்ட மாதிரியும்லாம் நீங்க காட்டுறீங்க. ஆனா இந்த பக்கம் பசுபதி பாண்டியன் மேல இருக்கிற வழக்குகள் இதெல்லாம் அது ஒரு நிறைய இருந்தது இல்ல, அவங்க சமூகத்துக்குள்ளேயே அவருக்கு எதிரிகள் இருந்தாங்கல்ல, காட்டலன்னு கேட்கறாங்க. ஒரு படைப்பாளியோட சுதந்திரத்துல நீங்க எப்படி தலையிட முடியும்? இதே கேள்விய மணிரத்னத்தை கேட்க முடியுமா? இதே கேள்வியை சமூக சீரழிவோட சமூக சீர்கேட்டுக்காக படம் எடுக்கக்கூடிய பல டைரக்டர்கள் தமிழ்நாட்டில் இருக்கான், படம் எடுத்துட்டு இருக்கான். அவனெல்லாம் நோக்கி இந்த சமூக சீரழிவுக்கெல்லாம் நீங்க காரணமா இருக்கீங்களான்னு சொல்லி கேள்வி கேட்பீங்களா? அவங்க எடுக்கிற படம்லாம் அவங்க மனசை புண்படுத்த மாட்டீங்க. அப்ப அதெல்லாம் அதுல இருந்து புரிஞ்சுக்கணும்ல, சமூகத்தை பிளவுபடுத்தணும், சமூகத்தை சீரழிக்கணும். அப்படியான கதைகளை வந்து நீங்க ஊக்குவிப்பீங்க, அப்படியான நபர்களை வந்து நீங்க பாராட்டுவீங்க. அப்படின்னா நீங்க யாருக்கான நபர்? இந்த சமூகத்துக்கான ஆட்களா? ஒரு காலங்காலமா ஏன் நடக்கு, எதுக்கு நடக்கு, இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சுன்னே தெரியாத ஒரு கட்டத்துல இது இப்படி வளர விடுறது. அப்ப இதுக்கு முடிவு என்ன? மாத்தி ஒருத்தன் போட்டுக்கிட்டா சரியா போயிருமா? காலங்காலமா இப்படி வந்து அருவாளை எடுத்து வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு செத்தா இது நல்ல சமூகமா? இது அடுத்த ஜெனரேஷன் நீங்க இங்க யதார்த்தமா இங்க நிகழ்காலத்துல இருக்கிற ஒரு பிரச்சனையை இந்த இடத்துல எடுத்து வச்சு ஒரு சவாலா முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் எடுக்கிற மாரி செல்வராஜ், பாரஞ்சித் இவங்கெல்லாம் இருக்கட்டும், இவங்கெல்லாம் அந்த பட்டியலின சமூகத்துக்கு உள்ளேயே ஒரு சமூகத்துல இருந்து இன்னொரு சமூகத்துக்கு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க மாட்டாங்க. இதை பத்திலாம் பேசுவாங்களான்னு கேட்குறாங்கல்ல. நீங்க அதை தாண்டி இருக்கிற மாற்று சமூகம் பண்ற அடக்குமுறையை பத்தி பேசுறீங்க, ஒரு சாதியவாதத்தை பத்தி பேசுறீங்க, உள்ளுக்குள்ளேயே ஒரு சாதியவாதம் இருக்கு, நீங்க அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அது எல்லா சமூகத்திலயும் இருக்குங்க. இது இந்த சமூகத்தோட சாபக்கேடு. அதை பத்தி எல்லாம் பேசிட்டு அதுக்கு வந்து நீங்க இவங்க மட்டும்தான் அதை பண்ணணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? நீ எடு உங்ககிட்ட அந்த மாதிரியான கதைகள் இருந்தா, அந்த மாதிரியான கருத்துக்கள் இருந்தா அதை நீ படமாக்கு. நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணக்கூடாதுங்கிறத நீ ஏன் சொல்றேன்னு தான் கேட்குறோம். இப்போ மாரி செல்வராஜ் என்ன பண்ணணும் ஏது பண்ணக்கூடாதுங்கிறத சொல்றதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்கு? அவரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு சினிமாவை எடுக்கிறாரு, சென்சார் போர்டு இருக்கு,
படம் பார்க்குறாங்க, படத்தில் இது சமூகத்துக்கு எதிராக இருந்துச்சுன்னா அவங்க கட் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் தாண்டி தான் ஒரு 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 படைப்பாளி அவனோட படைப்பை வெளியில் கொண்டு வரான். அப்போ வந்து நீங்கள் வந்து சாதி முத்திரை குத்தி அந்த எங்கெங்க எல்லா தியேட்டரும் ஃபுல்லாக ஓடுது, எல்லா ஊர்லேயும். நீங்கள் சூடாக இருக்கக்கூடிய மதுரை தென் மாவட்டங்கள் இருக்குல்ல, இந்த தென் மாவட்டங்களில் உள்ள எல்லா திரையரங்குகளும் பைசன் படம் நல்ல ஹிட்டு, கூட்டம் அலமோதுது. இப்போ இதை வந்து எங்கேயோ உட்காந்து மாரி செல்வராஜன் அந்த பேட்டியில் சொல்கிற மாதிரி தான், எங்கேயோ உட்காந்து 4 பேர் கூவான், அதுக்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க முடியாது, அதுக்கு பதில் சொல்லணுங்கிற கட்டாயமும் கிடையாது. இவங்களுக்கு இப்போ இந்த மாதிரி பிரச்சனையில் வந்து இப்போ தன்னை நம்பி ஒரு ஒரு கூட்டம் ஒரு ஒரு அறிவுகெட்டத்தனமாக தற்குறி கூட்டமாக கூட வரானுங்களே, சாதி சாதி சாதின்னு சொல்லி பின்னாடி வரானுங்களே, அவனுங்களை வந்து குஷிப்படுத்தணும்ல. மாரி செல்வராஜ், பாரஞ்சித்து இவங்களெல்லாம் வந்து எப்பவும் சமூகத்தில் எதிரியாகவே காட்டிகிட்டு இருக்கணும். அப்போ தான் இவனுக்கு கல்லா கட்டும், பரிநாடார் மாதிரி ஆட்களுக்கு அப்போ தான் கல்லா கட்டும். இது வந்து சமூகத்தில் வந்து இந்த நபர்கள்லாம் புறக்கணிக்கப்பட்ட நபர்கள். ஹரிநாடார், அப்போ சரா நாடார்னு சொல்லி ஒரு 2-3 பேர் அலைகிறான். இவனுங்க வந்து சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட நபர்கள். இது வந்து எல்லா சமூகத்திலையும் இப்படி 4-5 பேர் இருக்கான். அந்த சமூகத்தோட வளர்க்குறதுக்கெல்லாம் இவனுங்க பாடுபட மாட்டானுங்க. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. மத்திய அரசு வந்து பிசி, எம்பிசி, ஓபிசிகளுக்கு எவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்குது. ரிசர்வேஷனில், மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில். அப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து நீ குரல் கொடுக்கணும்ல. அப்போ தானே நீ அந்த சமூகத்தை வளர்க்குறதா அர்த்தம். அரசியல் ரீதியாக நீ அந்த சமூகத்துக்காக நீ சொல்லக்கூடிய அந்த நாடார் சமூகத்துக்காக ஹரிநாடார்லாம் பண்ண காரியம் என்ன காரியம் பண்ணிட்ட? அந்த சமூகத்தை எங்கேயாவது தூக்கி நிறுத்திட்டியா? அந்த சமூகத்தில் இருந்து எத்தனையோ நல்ல மனிதர்கள், கல்வியை கொடுத்த வள்ளல்கள்லாம் இருக்காங்க. உண்மையாகவே அவங்கெல்லாம் யாருமே இதை பற்றிலாம் பேசலையே. யார் இப்படிலாம் வந்து எப்பா இப்படிலாம் எடுக்கிறீங்க? அண்ணன் தம்பியாக தான் பழகுறான். ஊருக்கு 2 பேர் இருப்பான். அது இந்த சமூகத்துலையும் இருப்பான், அந்த சமூகத்துலையும் இருப்பான். ஓகே, நீங்கள் ஒரு பக்கம் அரசியல் ரீதியாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கிறவராகவும் பயணிக்கிறீங்க, இந்த பக்கம் சினிமா துறையிலையும் தொடர்பு உள்ளவராக இருக்கிறீங்க. இப்போ உங்கள் பார்வையில் இப்போ நான் கேட்க நினைக்கிறேன், இந்த மாதிரி சினிமாவில் சமூக ஒடுக்குமுறைகளால் பாதிக்கப்பட்டவர்களுடைய வழிகளை சொல்வதன் மூலமாக இங்கே ஆதிக்க சாதிகள் இருப்பவர்களினுடைய, குறிப்பாக இப்போ இருக்கிற இளம் தலைமுறையினர் மனசில் மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மெல்ல மெல்ல தான் நடக்குது, மெல்ல மெல்ல தான் நடக்குது. இப்போ கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக இவங்களுடைய பயணம் இருக்குது. அதுவும் குறிப்பிட்டு சொல்ல போனால் எல்லாருக்குள்ளேயுமே அந்த வலி வேதனை எல்லாம் இருந்தும் அதை எப்படி வெளியில் கொண்டு வரணும்னு தெரியாமல் நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தான். அந்த நேரத்தில் பாரஞ்சித் மாதிரியான நபர்கள் வந்து இதை ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க சினிமா துறையில். இப்போ அது வந்து வெற்றியும் அடையுது மக்கள் மத்தியில், அது வரவேற்பாகவும் இருக்குது. அந்த வகையில் அதுக்கப்புறம் வந்து நிறைய கதைகள், இந்த மாதிரியான ஒடுக்கப்பட்ட மக்களோட வழியை சொல்லக்கூடிய கதைகள் வந்து நிறைய வருது. அது ஆரோக்கியமானது தானே. காலங்காலமாக வந்து அதாவது அடிச்சுக்கிட்டே இருப்பான் அவனோட கதை, ஆண்ட சாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவனோட கதையவே பார்த்து பழக்கப்பட்ட இந்த சமூகத்தில் கீழே வழி அது எல்லாரோடையும் கனெக்ட் ஆகுது. குறிப்பிட்டு சொல்ல போனால் நீங்கள் பார்ப்பனிய சமூகத்தில் கூட இந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் இருக்குது. இப்போ எல்லா பார்ப்பனர்களும் இடத்துலையும் கூட எல்லா இடத்துலையும் நீங்கள் இப்போ எல்லா சமூகத்தை சேர்ந்த எல்லா சமூகத்திலையும் ஒரு பாகுபாடு இருக்குது. நீ ஒன்றும் வேண்டாங்க, இந்தியாவை விட்டு வெளியில் போனால் நம்மளை இந்தியனா பார்ப்பான், இந்தியாவுக்கு உள்ளே வந்துட்டா நம்மளை எப்படி பார்ப்பான்? தமிழனா பார்க்குறான். தமிழனா உள்ளே வந்துட்டா நம்ம இந்த மாவட்டத்துக்காரன் இந்த சாதிக்காரனை பார்க்குறான். இந்த சாதிக்காரனா உள்ளே போனால் அந்த சாதிக்குள்ளே கிளைகளை வச்சுருக்கான், உட்பிரிவில் வச்சுருக்கான், அதுக்குள்ளே பார்க்குறான். அப்படி அதுக்குள்ளே போனால் ஊரை பார்க்குறான். அவன் வேற ஊர், அவன் அந்த ஊருக்கும் நம்ம ஊருக்கும் என்ன இருக்குது அப்படின்ட்டு. அப்போ இந்த பிரச்சனை வந்து இந்த சமூகத்திலேயே பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு. இது ஒரு பண்பாடாகவே இருக்குது. இது வந்து குறிப்பிட்டு தலித் சமூகத்தில் மட்டும்தான், அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்ட்டுலாம் இல்லை. இது எல்லா சமூகத்திலையும் இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ எல்லா சமூகத்தில் உள்ளவனும் இதை உணரணும். ஃபஸ்ட்டு நாம் யாருக்கு, நாம் இந்த சமூகத்தில் என்னவா இருக்கிறோம், இந்த சமூகத்தில் நமக்கு என்ன அரசியல் நம்ம மேலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு, அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிடாம இவன் என்னைக்காவது அம்பேத்கரை வாசிச்சிருப்பானா? அம்பேத்கரை வாசிச்சிருக்க மாட்டான். தந்தை பெரியார் எதுக்கு போராடினாருன்னு புரிஞ்சிருக்க மாட்டான். மார்க்ஸ்னா யாருன்னே அவனுக்கு தெரியாது. அப்போ உலகளாவிய ஒரு தத்துவம் இருக்குல்ல, பொது உடைமை தத்துவம், அந்த மாதிரியான தத்துவங்களை வந்து இந்த மாதிரியான பிற்போக்குத்தனமா சாதி அரசியல் பேசக்கூடிய நபர்கள் எவனும் அதை பேசியிருக்க மாட்டான். இதில் நான் இன்னொரு விஷயம், பாஜகவை சேர்ந்த பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த படம் பார்த்துட்டு வெகுவாக பாராட்டியிருக்கிறார். என்னையவே நான் வந்து பார்த்த மாதிரி இருந்து, அதாவது நிறைய இடங்களில் என்னை கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னெலாம் சொல்லியிருக்கிறார்ல. ஸோ ஒரு பாஜகவை சேர்ந்தவர் இந்த கருத்துக்களை வைக்கிறது எப்படி பார்க்குறது? இல்லை, அவங்க அப்படி தான் பேசுவாங்க.
பாஜகவை சேர்ந்த முன்னாள் தலைவர் அப்படி பேசுறாருல, இன்னாள் தலைவர் என்ன பேசுறாரு? இன்னாள் தலைவர் வந்து ஒரு பேட்டியில வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல என்னெல்லாம் பேசுறாரு? அவ்வளோ வன்மம் இருக்கு உள்ள. நீங்க இந்த சமூகத்துல வந்து இது ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் உண்டு பண்ணல. பைசன் படம் வந்து எங்கேயும் பைசன் படத்தால எங்கேயாவது கல்லெறிதல், குண்டு வீச்சு, சாலை மறியல் அந்த மாதிரி ஏதாவது நடக்குதா? நடக்கல. அந்த காலகட்டம்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு எல்லாரும் இதை விரும்புறான். இல்லை, பொதுவாகவே பாருங்க, மாரி செல்வராஜ் அவங்க எடுத்த முதல் படங்கள்ல இருந்து இப்போ வரைக்குமே எதுவும் அப்படி நடக்கல. நடக்கல, எங்கேயுமே நடக்கலைங்க. சமூகம் ஒரு 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 கட்டத்துக்கு மாறி வருது. அதை விரும்பாத ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ அதெல்லாம் இப்போ அண்ணாமலை மாதிரியான நபர்கள் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப இந்த ஊடகத்தை கவர் பண்ணுறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஊடகத்தில் என்ன பேசுனா நம்ம லைம் லைட்டுக்கு வருவோம், என்ன சொன்னால் நம்ம வந்து இது அரசியலாக மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பேசக்கூடிய நபர் தான். அதனால இப்போ இவர் நயினார் நாகேந்திரன் பேசுறதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போகிறாரு? நயினார் நாகேந்திரன் அதே கட்சிக்குள்ள இன்னாள் தலைவர் நயினார் நாகேந்திரன் இப்படி ஒரு கருத்தை வைக்கிறாரு. பைசன் படம் வந்து இது வந்து தப்பான படம் தான், படத்தை பார்க்கவே இல்லை, பைசன் படத்தை பார்த்துருக்கே மாட்டார். ஆனாலும் ஒரு முன்முடிவு பாருங்கள்ல, மாரி செல்வராஜ் பாரஞ்சித்னா இப்படி தான் எடுப்பாங்க அப்படிங்கிற அந்த முன்முடிவு இருக்குல்ல, அது அவங்களுக்கு இந்த சமூகத்தில் புகுத்தப்பட்ட உளவியல். அந்த உளவியலாக நீங்கள் இப்போ இதுக்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்லுவார்? அண்ணாமலை படத்தை பார்த்துட்டு பதிவு போட்டாரா போடலையாங்கிறது தெரியல, அவர் வரவேற்கிறாரு, நாங்களும் அதை வரவேற்கிறோம். ஜனநாயக ரீதியாக அவருடைய கருத்தை நான் வரவேற்கிறோம். ஆமாம், இந்த சமூக மாற்றத்துக்கான படமாக எடுத்திருக்கிறாரு, தன்னோட வழியை தெளிவாக சொல்லியிருக்காரு. அந்த வகையில் மாரி செல்வராஜ் பாராட்டுக்குரியவர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் நிறைவாக ஒரு விஷயம், இதில் நான் ஒரு 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 பத்திரிகை பதிவில் ஒரு பார்த்த ஒரு விஷயந்தான், காவல்துறை தரப்பில் இப்போது தென் மாவட்டங்களில் இந்த மாதிரியான ஒரு சாதியை அடிப்படையாக கொண்ட ஒரு ரவுடிகள் கலாச்சாரம், இல்லை இந்த மாதிரி வெட்டுக்குத்து சம்பவங்கள் இதெல்லாம் வந்து நடந்தது அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணவர் வந்து ஜான்கிட் மாதிரியான அதிகாரிகள். பட் அவங்கள பற்றிலாம் இந்த இடத்துல சொல்லவே இல்லையே. ஏன்னா இப்போ இந்த படத்தில் காட்டியிருக்கிறதுல கூட அதை கண்ட்ரோல் பண்ண இடத்துல காவல்துறையினுடைய பங்கு இருக்குது, அவருடைய பங்கு இருக்குது. பட் இதெல்லாம் படத்தில் காண்பிக்கலை. பொதுவாகவே படம்னு எடுத்துகிட்டா காவல்துறையினரை வந்து ஒரு தவறாகவே சித்தரிக்கிற போக்கு தானே இருக்குன்னு ஒரு விமர்சனத்தை நான் பார்த்தேன். படம் பற்றிய விமர்சனத்தில் இது ஒன்று இருந்தது. இதற்கு என்ன சொல்லிக்க நினைக்கிறீங்க ஐயா? இப்போ இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் ஒரு கதை எழுதுறீங்கன்னு வைங்களேன். இந்த கதையில் இல்லை எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு மீசை வைத்த, அதாவது ஜான்கிட் வந்து எப்படி இருப்பாருன்னு நமக்கு தெரியல. அது அவரை போன்ற இல்லை நான் எக்ஸாக்டாக சொல்கிறேன். அவரை போல தோற்றம் கொண்ட ஒருத்தர் வந்து ஒரு என்கவுண்டர் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் வருது. அது அவர்தான் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே அவர் அப்படி பண்ணது கிடையாதுன்னு எக்ஸாக்ட் நிகழ்வுகளோட கம்பேர் பண்ணுறாங்க. அப்படிலாம் வந்து இவங்க இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. அப்படி அதாவது இவங்க வந்து அது படத்தில் படமாக ஒரு சினிமாவா, நீங்கள் சினிமாவுக்குள்ளே போயிட்டு அங்கே விமர்சனம் பண்ணுறதுக்கு எந்த விஷயமும் இல்லை. படம் வந்து ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கா, நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கா, நல்லா இருக்கு, நடிச்சிருக்கவங்களாம் நல்லா நடிச்சிருக்காங்க, கதை நல்லா இருக்கா, கதை நல்லா இருக்கு. அதை தாண்டி உங்களுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு ஏதாவது ஒன்று வேணும்ல. இப்போ ஜெய்பீம் படம் வந்தப்போ வந்து அந்த காலாண்டில் வந்த பிரச்சனையை தூக்குனாங்கல்ல, அது மக்கள் மத்தியில் எப்படி பேசப்படுதுங்கிறதா முக்கியம். யார் பேசுகிறாங்கிறதெல்லாம் தூக்கி தூர போடுங்க. இந்த படத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்க, மக்கள் கொண்டாடுறாங்க. அதை தாண்டி இவங்க வைக்கிற விமர்சனம் வந்து குறிப்பிட்டு அந்த ஒரு சமூகத்தை, அந்த சமூகத்திலேருந்து வெளியில் வந்து சாதியை ஒழிக்கணும், சாதி அடையாளத்தை உடைக்கணும், அந்த சுயசாதி வெறிய இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கதையாக படமாக சொல்லக்கூடிய நபர்கள் மேலே சாதி முத்திரை குத்தக்கூடிய நபர்களுக்கு இப்போ விமர்சனம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும். இவன் படத்தை பார்த்து விமர்சனம் பண்ணுற அளவுக்கு இவனுக்கு அறிவு கிடையாது. முழுக்க சாதியாக ஊறி போனவனுக்கு அறிவு கிடையாது. படத்தை பார்த்து படத்துல இப்ப ஸ்கிரீன் பிளேல இந்த இடத்துல நீங்க தப்பு இல்ல. காவல்துறையினர் தொடர்பான விமர்சன பாயிண்ட்ங்கிறத நம்ம ஏன் அப்படி சொல்ல வரீங்க? நான் ஒரு கதை எழுதுறேன். நான் ஒரு கதை எழுதும் போது இது வந்து ஒரு கபடி வீரரோட மனத்தி கணேசன்ங்கிற அந்த ஒரு கேரக்டரை அதை சுத்தி இவருக்கு உண்டான சுதந்திரம் இருக்குல்ல, படைப்பாற்றல் இருக்குல்ல, அந்த லேயர்ல அவரு ஒரு ஒரு லேயரை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளதான் அவர் வசனம், கதை, திரைக்கதை எல்லாத்தையும் அவர் உருவாக்குறாரு. அந்த படத்தோட கருவே வந்து அந்த மனத்தி கணேசன் தான். அர்ஜுனா அவார்டு வாங்கின ஒரு நபரை இந்த சமூகத்துல வந்து அதை மையப்படுத்தி அவருக்கு பின்னாடி நடந்த அந்த காலகட்டத்தில், இன்னைக்கு விடுங்க, அந்த காலகட்டத்தில் அவருக்கு ஏற்பட்ட நெருக்கடி, வலி, இதையெல்லாம் பேசக்கூடிய ஒரு தளமா எடுத்திருக்கிறாரு. அதுக்குள்ள வந்து அப்போ அவருக்கு சோறு போட்டவன், டீ கொடுத்தவன் எல்லாத்தையும் நீங்க அதில் கொண்டு வந்து காட்டணுமா?
அப்படிலாம் வந்து நீங்க வந்து ஒரு படைப்பாளியை வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. ஓகே, நான் ஃபைனலாக ஒன்று கேட்டு முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இப்போ சொல்கிறீங்க இல்லையா, மாரி செல்வராஜ், பா ரஞ்சித் படங்களில் அவங்களுக்கான ஒரு சுதந்திரம் இருக்குது, வழிகளை காட்டுறதுன்னு ஒன்று இருக்குது, அப்படி அவங்களுடைய கருத்துக்களை பேசுகிறதுக்கான தளமாக இருக்குது, அது சமூக சமத்துவம் பேசுகிறது, அதுக்கான ஒரு சுதந்திரம் இருக்குது. இதே பார்வையை தான் மோகன்ஜி உள்ளிட்ட ஒரு படங்களுக்கும் நீங்கள் பார்ப்பீங்களா? இல்லைங்க, அவங்களும் படைப்பாளிகள் தான், ஆமா, அவங்களும் இயக்குனர்கள் தான். ஆமா, இப்போ நம்மலாம் வந்து மோகன்ஜி எல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. காரணம் என்னன்னா, நான் போகிற பாதை வந்து சமத்துவத்துக்கான பாதை. நான் எங்கேயும் என்னோட சாதியை வந்து நீங்க உங்களுக்கான வழிகள்னு சொல்றீங்க, அவங்க அவங்களுக்கான வழிகள்னு சொல்லுவாங்கல்ல. சாதிய ஒழிப்பை பேசுறோம் நம்ம. சாதிய ஒழிப்பை பேசக்கூடியவன் வந்து சுயசாதி பெருமை பேசுறவனை கண்டா எப்படி பார்ப்பான்? நீங்க சுயசாதி, இப்போ மாரி செல்வராஜ் வந்து சுயசாதி பெருமையை பேசினா மாரி செல்வராஜும் சாதியவாதி தான். சுயசாதி பெருமையை பேசினா இவர்களுடைய படங்கள், பாரஞ்சித்து, மாரி செல்வராஜுடைய படங்கள் எங்கேயாவது சுயசாதி பெருமையை பேசுதா? தான் பட்ட கஷ்டத்தை, தான் பட்ட வழியை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? மோகன்ஜி படமா இருக்கட்டும், அப்புறம் இன்னும் 2-3 இயக்குநர்கள்லாம் படம் எடுக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து அந்த சமூகத்தோட பெருமையை பேசுறாங்க. அந்த பெருமை என்னவா இருக்கு? பெருமை எதுல இருக்கு? ஒரு பெண்ணுகிட்ட கொண்டு போய் நிப்பாட்டுறானுங்க. இப்போ பிற்போக்குத்தனமான சிந்தனையை சாதி பெருமையா பேசக்கூடிய இயக்குநர்களும் இங்க இருக்காங்க. இப்ப அவங்கெல்லாம் வந்து தமிழ் சமூகத்துல கொண்டாடப்படுறாங்களா? யாரு கொண்டாடப்படுறா? அதாவது படங்களினுடைய ரீச்சை பார்க்கும்போதே தெரியும், மக்கள் ஏத்துக்கிறாங்க. இங்க மாரி ஒரு உரையாடலை கிரியேட் பண்றாங்க. தொடர்ந்து நான் தென் மாவட்டங்கள்ல இருந்து வந்ததுனால எனக்கு அது தெரியும். நான் இன்னாரும் தெரிஞ்சா என்கிட்ட நல்லா பழகிட்டு இருக்கிறவங்க கூட வந்து விலகி போறான். அப்ப உளவியலாவே அவனுக்கு வந்து இவன் இப்படிதான் இருப்பான் அப்படின்னு முன்முடிவுக்கு வரானுங்க. அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு பள்ளிகள்ல இருந்து அதை ஆரம்பிக்கிறானுங்கல்ல. நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட எனக்கு, நான் படிக்கிற காலகட்டத்தில் கூட பள்ளிகளில் கல்லூரிகளில் பெருசா நான் ஒரு குறிப்பிட்டு சாதி அடையாளம் கொண்ட ஒரு கல்லூரியில் தான் படிச்சு வந்தேன். தட்சிணமார நாடார் சங்க கல்லூரியில் தான் நான் படிச்சு வந்தேன். நான் படிக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த எதுவுமே தெரியாது. நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் பழகணும் வைக்கும். அரசியலுக்காக ஒரு இளைஞர்களை வந்து இந்த சாதி ரீதியாக உருவாக்குறதுக்கு ஒரு கூட்டம் வேலை பார்க்குது. அவங்களுக்கு இந்த மாதிரியான படங்கள் வந்து அச்சுறுத்தலாக இருக்கும். அவங்க கட்டக்கூடிய அந்த கல்லாவில் வந்து இவங்க கை வைக்கிறாங்க. அவன் பொழப்புல மண்ணலி போடுறது இந்த பைசன் மாதிரியான படங்கள். நானும் இன்னொரு சமூகத்துக்காரனும் ஒன்றா சேர்ந்தோம்னா இவனுக்கு பொழப்பு இல்லைல்ல. என்னையும் அவனையும் பிரித்து வச்சுக்கிட்டு இருந்தால் தான் இவனுக்கு ஓட்டாகவும் மாறும், பணமாகவும் வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ என்னை தொடர்ந்து பிரித்து வைக்கிறதுக்கு ஒரு அரசியல் நடந்துக்கிட்டே இருக்குல்ல. அந்த அரசியல் எல்லாம் கொஸ்டின் பண்ணுது. அந்த அரசியல் வேண்டான்னு சொல்லுது. அந்த அரசியலை விட்டுட்டு நீங்கள் வெளியே வாங்க, எல்லாரும் ஒன்றா தான் இருக்கணும், நான் தான் உன் கையை பிடிச்சி தூக்கணும், நீ தான் என் கையை பிடிச்சி தூக்கி மேலே கொண்டு வரணும், நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தால் தான் நாம் 2 பேருமே வளர முடியும். ஏன்னா நமக்கு பொது எதிரிங்கிறவன் வேற ஒருத்தன். நம்மளுக்கு பொது எதிரியா இன்னொருத்தன் இருக்கான். நம்மளை வந்து அடிக்க விட்டுட்டு சண்டை போட விட்டுட்டு சொகுசா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான். அவனை பத்தி நம்ம எங்கேயுமே பேச மாட்டோங்கிறோம், அவனை நம்ம எதிர்க்க மாட்டோங்கிறோம். அதை எதிர்க்காம நாமக்குள்ளேயே நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லா சமூகத்திலையும் இடைநிலை சாதிகள் இருக்குல்ல, இடைநிலை சாதிகள்ல எல்லாரும் வந்து அரசியல் ரீதியாக வெளியில வந்துட்டாங்களா? அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சா? சமூகத்துல, பொருளாதாரத்துல, கல்வியில. நீங்க உச்ச நீதிமன்றத்துல எத்தனை பிசி எம்பிசி வந்து நீதிபதிகளா இருக்கிறாங்க? இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஜாதிய சொல்லி அரசியல் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து பேசுறாங்களா? எப்ப நீ வந்து ஒரு அட்வொகேட் படிக்கிறியா, ஒழுங்கா படிச்சு ஜட்ஜ் ஆகி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜ் ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லி கொண்டு வரானா? எங்கேயாவது கிடையாது. அதா பாரு அவன் நமக்கு எதிராக பேசிட்டான், இதா பாரு இவன் நமக்கு எதிராக கூறான். என்ன பேசிட்டாங்க? உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த ஏழைன்னு சொல்றோம்ல, நீங்க எல்லாம் அந்த வார்த்தையை எப்படி பாக்குறீங்க? இப்ப திருநெல்வேலி அப்படின்னா ஏழை, இந்த லே போட்டு பேசுறது. இந்த ஜிபி முத்துலாம் பேசும்போது செத்தப்பையில நாரப்பையில எல்லாம் பேசுறாங்கல்ல. என்னோட பார்வையில அது வட்டார வழக்குன்னு சொல்றாங்கல்ல. இப்ப நான் ஒரு தலித் சமூகத்து இளைஞன், சரியா? இப்போ ஒரு இடைநிலை சாதியை சார்ந்த இன்னொரு சமூகத்து இளைஞன் இருப்பான். அவனுக்கு ஒரு வயசு ஒரு 25-30 தான் இருக்கும். 40-50 வயசுக்காரன ஏழம்மா. புரியுதா உங்களுக்கு? அதே இதை நான் சொல்ல முடியாது. அந்த ஏழைன்ற வார்த்தையே கூட, ஏழைங்கிற வார்த்தைகளே பெரிய அரசியல் இருக்கு, சமூக பார்வை இருக்கு அதுக்குள்ளேயே. ஆமா, நான் சொல்ல முடியாது. அவன் என்ன ஏழம்மா, எங்க அப்பாவை ஏழம்மா. எங்க அப்பாவுக்கு வயசு 50 இருக்கும், அவனுக்கு 20 வயசு தான் இருக்கும்.
ஏழைன்னு கூப்பிடுவோம். இந்த டேய் போட்டு கூப்பிடுற மாதிரி. ஏழைங்கிறது பெரிய கெட்ட வார்த்தை. அதுக்காகவே எத்தனையோ பேர் இழந்திருக்காங்க உயிரை. நீ எப்படி என்ன ஏழைன்னு சொல்லலாம், நீ எப்படி இந்த வார்த்தையை சொல்லுவ அப்படின்னு சொல்லிலாம் அடிச்சிருக்கானுங்க. நிறைய வழிகளை சுமந்துட்டு தான் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோம். அந்த வழிகளை வந்து நான் வந்து உங்ககிட்ட சொன்னா ஏற்றுக்கிற கூட்டம் பெருங்கூட்டமாக இருக்கு, எதிர்க்கிற கூட்டம் 1-2 உதிரிகள். அவங்களுக்கெல்லாம் செவிச்சாச்சு. அவங்கள வந்து ஒரு முக்கிய அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம பதில் சொல்கிறேங்கிற பேரில் வந்து அவங்கள எதிர்க்கவும் வேண்டாம், நீங்கள் பாட்டு கூவிட்டு இருக்கு. அதுதான் நீங்கள் கொண்டாடுதாங்க. எல்லா சமூகமும் இந்த படத்தை கொண்டாடுது, எல்லா சமூகமும் இது மாதிரியான கதைகளை விரும்புது. ஸோ இந்த பைசன் படம் பற்றியாக இருக்கட்டும், அது பேசுகிற அரசியலாக இருக்கட்டும், கொஞ்சம் ரொம்ப ஆழமாகவே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இதை மக்கள் மத்தியில் வச்சிடலாம், அவங்களுடைய கருத்துக்களையும் பகிரட்டும். தற்போது வரைக்கும் பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றிங்க சார். நன்றி தொடர்.